எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். என்ன கொஸ்டின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது? இந்தியாவின் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எதுன்னு கேட்டிருப்பேன். ஆன்சர் INS அர்னாலா. ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வெரி குட். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். Su-57 போர் விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் ரஷ்யா. ONGCயின் தலைவர் யார்? ஆன்சர் அருண்குமார். ICGS அமுல்யா ரோந்து கப்பல் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் கோவா ஷிப்யார்டில் கட்டியிருக்காங்க. ஸ்வாகத் FI என்ற புதிய ஆன்லைன் வசதியை கீழ்கண்ட எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் செபி. உலக மண் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 5ஆம் தேதி. இஸ்ரேலில் நடைபெற்ற ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் எரிகாய்சி. 2025ஆம் ஆண்டில் உலக தடகள வீரர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் அர்மண்ட் டியூப்ளாண்டிஸ், சிட்னி மெக்லாஃப்லின். கத்தார் கிராண்ட் பிரீ F1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டாப்பன். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 10ஆம் தேதி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு டாபிக் பார்க்குறோம். 2026இல் சென்னை புத்தக கண்காட்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 49வது பதிப்பு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. இதை யார் நடத்துறாங்க அப்படின்னா பாசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில், பதிப்பாளர் சங்கம் சார்பில் தான் இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாங்க. அடுத்த வருஷம் நடக்க போகிறது 49வது எடிஷன். சரியா? சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர். அதை ஷார்ட்டாக கூட உங்களுக்கு CIBF 2026 அப்படின்னும் கேட்கலாம். 49வது எடிஷன் நடத்துகிறாங்க. ஜனவரி 7லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தான் இந்த கண்காட்சி அப்படிங்கிறது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பாபாசி சார்பில் நடத்தப்பட இருக்கு. பாபாசியோட தலைவர் யார் அப்படின்னா RS சண்முகம் அவர்கள் தான் பாபாசியோட தலைவராக இருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். சமீபத்தில் நடந்த சம்மிட்ஸ் பார்க்குறோம். ஸோ ஆசியான் இந்தியா மாநாடு ரீசெண்டாக கோலாலம்பூரில் நடைபெற்றது. அதே மாதிரி ஆசியான் ப்ளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாநாடு அப்படிங்கிறது பிரேசில் நாட்டின் பெலம் அப்படிங்கிற சிட்டியில் நடந்தது. அடுத்து கொழும்பு பாதுகாப்பு மாநாடு, இது தில்லியில் நடைபெற்றது. இந்த வருஷத்துக்கான G20 உச்சி மாநாடுங்கிறது தென்னாப்பிரிக்காவில் ஜோஹனஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றது. TN ரைசிங் முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அடுத்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடுங்கிறது சீனாவில் நடக்க போகுது. அப்போ இந்த வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சவுத் கொரியாவில் நடைபெற்றது, தென் கொரியாவில். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2024ஆம் ஆண்டுக்கான உலக சாலை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு இந்தியாவில் சாலை விபத்து உயிரிழப்பு விகிதம் டேஷாக பதிவாகி உள்ளது. ஆன்சர் 11.89. அதாவது இப்போ உலக அளவில் சாலை விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னா சாலை விபத்து உயிரிழப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் 11.89 இருக்கு. ஸோ 1 லட்சம் மக்களில் 11.89 பேர், அதாவது கிட்டத்தட்ட 12 பேர் சாலை விபத்துனால உயிரிழக்கிறாங்க. ஒவ்வொரு 1 லட்சம் பேருக்கும் 12 பேர்கிட்ட உயிரிழக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த தரவுல தெரிவிச்சிருக்காங்க. உலக சாலை புள்ளி விவர அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான உலக அளவிலான சாலை புள்ளி விவர அடிப்படையில். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒப்பிட்டதை விட இந்த வருஷம் 2.3% சாலை விபத்து உயிரிழப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட தகவலில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா 2024ஆம் ஆண்டில் 1.77 லட்சம்
உயிரிழந்திருக்காங்க சாலை விபத்துனால. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 485 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க சாலை விபத்துனால அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதுவே உலக அளவிலான புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டோம் 2024 அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 மக்கள் தொகையில சீனாவில் பார்த்தீங்கன்னா 4.3 பேர் உயிரிழக்கிறாங்க. ஸோ சாலை விபத்து உயிரிழப்பு அப்படிங்கிறது 1,00,000 மக்கள் தொகைக்கு சீனால 4.3 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. அதே அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,00,000 மக்கள் தொகையில 12.76 இருக்கு சாலை விபத்துனால உயிரிழப்பு. இந்தியாவில் அதே இது பார்த்தீங்கன்னா 1,00,000 மக்கள் தொகைக்கு 11.89 உயிரிழப்பு அப்படிங்கிற வகையில சாலை விபத்து உயிரிழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவிலான புள்ளி விவரத்துல தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ சாலை விபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் இல்லையா? ஸோ அப்படியே சாலையில ஆக்சிடென்ட் ஆகுது இறக்குறாங்க அப்படின்னு விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக 4 அம்ச அடிப்படையில் திட்டமானது செயல்படுத்துறாங்க சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக. ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாலையில் நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் போகணும், இவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடாது, ஹெல்மெட் அணிந்து போகணும், எதனால சாலை விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஸோ இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்போம், அங்கங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இந்த வழியாக வந்து ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் மாதிரி விழிப்புணர்வாக ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட்டு பொறியியல், அதாவது சாலை மற்றும் வாகனங்களை மேம்படுத்தணும். சாலைகள் வந்து குண்டு குழியுமா இருக்கக்கூடாது. சாலையிலே இந்த லைட்டெல்லாம் நைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிகிற மாதிரி இந்த ரிஃப்ளெக்டர்லாம் பொருத்திருப்பாங்க, அதை மேம்படுத்தணும். வாகனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா லைட் வந்து இருக்கணும், அதே மாதிரி பிரேக்கு பிடிக்கிற மாதிரி அந்த வாகனங்களை கரெக்டாக மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விதிகள் அமலாக்கம் செய்யறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். நீங்கள் சாலையில் இந்த போறீங்கன்னா இப்படி போறீங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஹெல்மெட் அணியணும், வளைவில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போடணும். அப்புறம் இப்போ ஒரு வேளை இதையும் மீறி சாலை விபத்துகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளணும். இப்போ ரீசெண்டாக கூட 1.5 lakh மதிப்பில் சாலை விபத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 நாட்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு இலவசமான சிகிச்சைகளானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ மதிப்புலன்னா 1.5 லட்சம் மதிப்பில் நம்ம நாடு முழுக்க இந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க. இதே மாதிரி ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2021 லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் நம்ம பார்த்துருப்போம். இதில் 2 லட்சம் மதிப்பிலான சிகிச்சைகளானது வழங்குறாங்க அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். எங்கு அமைக்கப்பட்டுள்ள மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் ஸ்ரீபெரும்புதூர். ஸோ இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தான் உள்ள சிப்காட்டில் பார்த்தீங்கன்னா மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள், இப்போ நம்ம மின்னணு சாதனங்களுக்கு தேவையான கண்ணாடி பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக ஒரு தொழிற்சாலை அமைச்சிருக்காங்க. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச பிக்சர் தான் இப்போ பார்க்குறீங்க. சரி கவனிங்க, ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட் பகுதியில் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. எவ்வளோ கோடியில் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் இந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அது ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஆலை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் நிறுவனமும் இந்தியாவுடைய ஆப்டிமஸ் இன்ஃப்ரோகிராம் லிமிடெட் நிறுவனமும் இணைஞ்சு தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படுறதுனால இங்கே முதலீடுகள் ஈர்க்கப்படுது. நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தொழிற்சாலை அமைக்கப்படுறதுனால வரும். சரி, இப்போ தொழிற்சாலை நிறுவுறாங்க அப்படின்னா அதுக்கான வசதிகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சிப்காட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1971. சிப்காட் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், அதாவது தமிழக அரசுடைய தொழில் முன்னேற்ற கழகம் தான் சிப்காட் அப்படிங்கிறது. இதை பற்றி ரீசன்ட் டேஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சிப்காட்டுங்கிறது 1971 தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ சிறிய நிறுவனமாக இருக்கட்டும், குறு நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம், பிளேஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அந்த நிலத்தை வழங்குறது, அவங்களுக்கான சலுகைகள் வழங்குறது, அதாவது இப்போ அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குறது. இப்போ நடு காட்டுக்குள்ளே போய் இடத்த கொடுத்து இங்கே தொழிற்சாலை அமைச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா?
ஒரு நிலம் இருக்கணும், அங்கே அடிப்படை வசதிகள் இருக்கணும். அதாவது சாலை போக்குவரத்து வசதி இருக்கணும். ஏன்னா அங்கே உற்பத்தி செஞ்ச பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போகணும், வெளியிலேருந்து உற்பத்திக்கு தேவையான பொருட்களை அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போது சாலை கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. நெக்ஸ்ட் அத்தியாவசியமாக இந்த வாட்டர், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும், தேவைகளை வழங்கணும் அப்படிங்கிற வகையில் தான் சிப்காட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொழில் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கணும், சிறிய குறு மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிலம், உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அமைப்பு தான் சிப்காட் அப்படிங்கிறது. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 18 வயது நிறைந்த இளைஞர்களுக்கான தன்னார்வ இராணுவ சேவை திட்டத்தை கீழ்கண்ட எந்த நாடு கொண்டு வருகிறது? ஆன்சர் ஜெர்மனி. ஸோ இப்போ 18 வயது நிறைவடைந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் சேரணும். இது வந்து தன்னார்வ அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க, அவங்க ஆர்வம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்காக இப்போ ஜெர்மனி கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உக்ரைனில் போர் நடக்குது, ரஷ்யா போர் தொடங்கிட்டாங்க. அது 2022 ஸ்டார்ட் ஆனது, February ஸ்டார்ட் ஆனது, இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு, நமக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் இதுக்கப்புறமா தான் ஜெர்மனி வந்து அவங்களுடைய இராணுவ பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வராங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆருக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த பனி போர்க்காலம், அதாவது கோல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஜெர்மனி இந்த மாதிரி இராணுவத்துக்கு செலவிடுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போர் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் நடக்கிறதுனால இவங்களுடைய இராணுவத்தோடைய பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. ஸோ 18 வயது நிறைந்த இளைஞர்களுக்கு தன்னார்வ இராணுவ சேவை திட்டத்தை ஜெர்மனி வந்து கொண்டு வராங்க. ஸோ அதன்படி 18 வயது நிறைந்த ஆண் பெண் இளைஞர்களுக்கு இராணுவ சேவைக்காக விருப்பத்தாரியும் கேள்வி பத்திரம், அந்த ஒரு ஆவணம்ங்கிறது கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி இவங்க கொடுக்குற மாதிரி முக்கியமாக ஆண்களுக்கு கட்டாயமாக இந்த ஃபார்மை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனியில் இராணுவத்துடைய பலத்தை 2 லட்சம் வீரர்களுக்கு மேலே உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் டாபிக். கருட சக்தி கூட்டு சிறப்பு படை பயிற்சி எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் பக்லோ. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பக்லோல தான் இப்போ கருட சக்தி கூட்டு சிறப்பு படை பயிற்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இது யாருக்கு இடையிலான பயிற்சி அப்படின்னா, இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான பயிற்சி தான் இந்த கருட சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி, அதாவது கூட்டு சிறப்பு படை பயிற்சி அப்படிங்கிறது. ஒரு எக்ஸசைஸ்ன்னு வருதுன்னா அது எங்கே நடக்குது, இந்த வருஷம் நடந்துச்சுன்னா அது எத்தனையாவது எடிஷன் பார்க்கணும், எந்த 2 கண்ட்ரிஸுக்கு இடையே அது நடக்குது. மேக்ஸிமம் நம்ம இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடக்கிறதா பார்ப்போம். ஸோ ஒரு நாடு இந்தியான்னு தெரிஞ்சிடும், இன்னொரு நாடு என்ன அப்படிங்கிறத கம்பல்சரி நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், அதாவது கூட்டு சிறப்பு படை பயிற்சி தான் இந்த கருட சக்தி அப்படிங்கிறது. இப்போ பக்லோல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல பிரதேசத்தில். இந்த வருஷம் நடத்தப்படுறது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா 10வது ஆண்டாக இந்த பயிற்சி நடத்தப்படுது. இந்த வருஷம் ஹிமாச்சல பிரதேசம் இந்தியாவில் நடத்துறாங்க. போன வருஷம் எங்கே நடந்துச்சுன்னா இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. இப்படிதான் சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில நடைபெற்று வருது. ஸோ 2012ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 3லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியானது நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசெண்டாக உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம். மலபார் பயிற்சி. மலபார் அப்படிங்கிறது குவாட் நாடுகள், ஒரு 4 நாடுகள் சுற்று நாற்கர பாதுகாப்பு உரையாடல், அதுதான் குவாட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குவாட் கூட்டமைப்பில் 4 நாடுகள் இருக்குது. நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இந்த 4 நாடுகள். அந்த 4 நாடுகளை கொண்ட மலபார் பயிற்சியோட 29வது பதிப்பு இப்போ ரீசெண்டாக குவாம்ல, அமெரிக்காவின் குவாம் பகுதியில் நடைபெற்றது. அதில் INS சயாத்ரி போர்க்கப்பல் இந்தியா சார்பில் பங்கேற்றிருக்கு. அடுத்த ரீசெண்டாக இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் போர் சூழல்லையுமே ட்ரோன்கள் எந்த மாதிரி செயல்படுது, ட்ரோன் எதிர்ப்பு திறனை வந்து செக் பண்ணுற வகையில் வாயு சமன்வாய் 2 அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நடத்தியிருக்காங்க. மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலானது 11வது பதிப்பு இந்த வருஷம் நடைபெற்றிருக்கு. அடுத்து வின்பாக்ஸுங்கிறது வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. ஸோ இந்த வருஷம் 6வது பதிப்பு நடைபெற்றிருக்கு. மாருஜுவாலா பயிற்சி, நெக்ஸ்ட் ஆம்பக்ஸ் பயிற்சி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திரிசூல் பயிற்சியோட ஒரு பகுதியாக தான் இந்த மாருஜுவாலாவும் ஆம்பக்ஸ் பயிற்சியும் நடத்தியிருக்காங்க. ஸோ மாருஜுவாலா வந்து ஜெய்சால்மர்லையும் ஆம்பக்ஸ் வந்து குஜராத்லையும் நடைபெற்றிருக்கு. சூரிய கிரண் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி இந்த வருஷம் 19வது பதிப்பானது நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம் எது?
ஆன்சர் இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஸோ இண்டிகோ நிறுவனம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய விமான நிறுவனம். இப்போ எதுக்காக இண்டிகோ பற்றி பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் இண்டிகோ அப்படிங்கிற விமான நிறுவனம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து குறைவான விலையில் எளிய முறையில் விமான சேவையை வழங்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இண்டிகோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டிகோ தான் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு விமான நிறுவனமாகவும் இருக்குது. எதுக்காக இண்டிகோ பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா FTTL அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது விமானிகள் இருக்காங்க இல்லையா, அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய விமானிகள், அப்புறம் விமான பணியாளர்கள், விமான நிலையத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பணியாளர்களுக்கான ஒரு சில அவங்களுடைய சோர்வை வந்து குறைக்கணும், அவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்கங்கிறதுனால அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த FTTL விதியில் திருத்தம் மேற்கொண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது November 1 அமலுக்கு வந்திருக்கு. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா விமானிகளுக்கான புதிய பணி வரம்பு விதிகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விமானிகள் அப்புறம் விமானத்துடைய பிற ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஓய்வு இருக்கணும், லீவ் இருக்கணும். அதே மாதிரி நைட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய பைலட்டாக இருக்காங்க அப்படின்னா 2 தடவை தான் லேண்டிங் பண்ணணும், 2 தரையிறக்க மட்டுமே அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளானது விதிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்த விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறதுக்கு சரியாக பிளான் பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய ஃப்ளைட் வந்து தாமதமாக புறப்பட்டது. இதனால் அந்த விமான நிலையங்களில் நிறையா பயணிகள் வெயிட் பண்ணுறாங்க, 3 நாளுக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுடைய உடைமைகள் அவங்க கொண்டு வந்திருப்பாங்களே, சூட் கேஸ், இந்த பொருட்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணுறதுனால காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு விமான பயணிகள் நிறைய பாதிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு மட்டும் இந்த புதிய பணி வரம்பு விதிகளை தற்காலிகமாக தளர்த்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 4 பேர் கொண்ட குழுவையும் இப்போ அமைச்சிருக்காங்க. விமான போக்குவரத்து இயக்குநரகம் சார்பில் 4 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இண்டிகோ பற்றி பார்க்குறோம். நியூஸில் அடிக்கடி வந்தாலே அதை பற்றி நம்ம பார்க்கணும். இண்டிகோ அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய விமான நிறுவனம். 2005 நிறுவப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம் தான் இண்டிகோ. இதோட நோக்கம் என்னென்னா, பயணிகளுக்கு எளிமையான மலிவான கரெக்ட் டைமுக்கான விமான பயணத்தை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ராகுல் பாட்டியா மற்றும் ராகேஷ் கங்வால், இவங்க தான் இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ். சர்வதேச சிறுத்தை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 4. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 4 தான் நம்ம இன்டர்நேஷ்னல் சீட்டா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சிறுத்தை தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம கூட பார்த்துருப்போம், சிறுத்தைகளுக்காக ஒரு திட்டம் கூட கொண்டு வந்திருக்காங்க, ப்ராஜெக்ட் சீட்டா. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து சிவிங்கி புலிகளோட இனமானது அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து இங்கே சிறுத்தைகளை கொண்டு வந்து குனோ தேசிய பூங்காவில் வளர்க்க விட்டுருக்காங்க அப்படின்னு கூட ரீசனாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம நாட்டில் இப்போது எத்தனை சிறுத்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ சர்வதேச சிறுத்தை தினம் அப்படிங்கிறது சிறுத்தைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதோட அவல நிலை எந்த அளவுக்கு அது அழிவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அவல நிலை குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2010 தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ரீசன் நியூஸ். ஸோ இந்த மாதிரி விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் நிறையா திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. அதன்படி டால்ஃபின்களை பாதுகாக்கிறதுக்காக 2020 டால்ஃபின் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்காக ஆகஸ்ட் 15, 2020 ப்ராஜெக்ட் லைன் சிங்கம் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. யானைகள் திட்டம், அதாவது ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படிங்கிறது 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது 1973 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் சீட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, சிவிங்கி புலிகள் பாதுகாப்பு திட்டம், அது எப்போ கொண்டு வந்தாங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து எக்கனாமிக் டாபிக். தற்போது ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5.25%. இதுக்கு முன்னாடி எவ்வளவா இருந்துச்சு? ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், 5.5% இருந்துச்சு. இப்போ ரீசனாக நடந்த, இப்போ லாஸ்ட்டாக நடந்த, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தலைமையிலான நிதி கொள்கை குழு கூட்டத்தில் தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்து குறைக்கலான்னு சொல்லிட்டு 5.25% குறைச்சிருக்காங்க. ஸோ 5.5% இருந்துச்சு, அதில் 0.25% குறைச்சி
5.25% இப்போ நிர்ணயிச்சிருக்காங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா, நம்ம எப்படி வங்கிகள்கிட்ட இந்த பேங்க்ல போய் நமக்கு படிக்கணும்னு கடன் வாங்குறோம், வீடு வாங்கணும்னு கடன் வாங்குறோம், தொழில் செய்யணும்னு கடன் வாங்குறோம், வாகனம் வாங்கணும்னு கடன் வாங்குறோம், அந்த மாதிரி இந்த வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. ஏன்னா கடன் கொடுத்தாலே அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ரெப்போ ரேட், ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய கடன்களுக்கான வட்டி விகிதம். அதில் இப்போ அந்த வட்டி விகிதம் வந்து 5.5% இருந்துச்சு. இப்போ அதை 5.25% குறைச்சிட்டாங்க. இதனால அந்த வங்கிகளுக்கு வட்டி குறையும். அப்போ அந்த வங்கிகள்கிட்டேருந்து கடன் வாங்கின மக்களுக்கான வட்டியும் குறையும். நம்ம வாங்கியிருப்போம், வீட்டுக்காக வாங்கியிருப்போம், வாகனத்துக்காக லோன் வாங்கியிருப்போம், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ நிதி கொள்கை குழு கூட்டம் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை நிதி கொள்கை குழு கூட்டம் அப்படிங்கிறது RBI கவர்னர் தலைமையில் நடக்கும். இப்போ யார் RBI கவர்னராக இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் தலைமையில் 6 உறுப்பினர்கள் அடங்கிய நிதி கொள்கை குழுவுடைய கூட்டமானது நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் தான் 5.25% ரெப்போ ரேட்டை குறைக்கலான்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.3% இருக்கும் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னவா கணிச்சிருந்தாங்கன்னா 6.8% இருக்கும்னு கணிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம செகண்ட் குவார்ட்டரில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 8.2% எட்டியது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 7.8% எட்டுனுச்சு. ஸோ அதனால இப்போ அதை கணிப்பு வந்து உயர்த்திருக்காங்க. இந்த நிதியாண்டு 7.3% இந்தியா வந்து வளர்ச்சி காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 2025 to 26 நிதியாண்டுல உள்நாட்டு பணவீக்கம் அப்படிங்கிறது 2.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கணிச்சிருந்தாங்க. அதை இப்போ 2% குறையும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை கட்டமைக்கும் திட்டத்தை இந்தியாவும் எந்த நாடும் மேற்கொண்டுள்ளன? ஆன்சர் ரஷ்யா. ஸோ கூடங்குளத்தில் பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, அந்த அணுமின் நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் தான் மேற்கொள்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. 10 years டிலே ஆகி தான் இந்த ஒப்பந்தம் வந்து அமலுக்கு வந்து அதுக்கான பணிகள், கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த அணுமின் நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள். ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய அணுமின் நிலையமாக இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம்ங்கிறது திருநெல்வேலியில் இருக்கு. ஸோ திருநெல்வேலியில் இதை அமைக்கிறதுக்காக 1988 ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அப்புறம் 10 years வந்து அப்படியே பெண்டிங்லேயே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவுனால தான் கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. இந்த அணுமின் நிலையத்தில் இப்போ 2 உலைகள் வந்து மின் உற்பத்தி நடைபெற்று வருது. 2 உலைகளில் 4 உலைகளுடைய கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருது. இப்போ ஏன் இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக தான் 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு அப்படிங்கிறது டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் நிறைய பேசியிருப்பாங்க, அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டு பொருளாதார திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் உறுதியளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ 2025 இருக்கும், 2030ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 5 ஆண்டுகளுக்கான பொருளாதார திட்டத்தை மேற்கொள்றதுக்கு 2 நாடுகளும் உறுதியளிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யுரேஷியா பொருளாதார கூட்டமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 நாடுகள் இருக்கும். ரஷ்யா, பெலாரஸ், கஜகஸ்தான், அர்மீனியா, கிர்கிஸ்தான். இந்த 5 நாடுகளுக்கு இடையே, இந்த 5 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பான யுரேஷியா பொருளாதார கூட்டமைப்புக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா கூட மேற்கொள்றதுக்கான பேச்சுவார்த்தையும் நடக்கும். அது விரைவில் இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, ஈரான், மத்திய ஆசியா, ஐரோப்பா நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சரக்கு போக்குவரத்து வழித்தடம், ஒரு 7200 கிலோமீட்டர் தொலைவுக்கு சரக்கு போக்குவரத்து வழித்தடம் அமைச்சிருக்காங்க. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், அப்புறம் வடக்கு கடல் வழித்தடம், சென்னை டு விளாடிவோஸ்டாக் பொருளாதார வழித்தடங்கள்கிட்ட இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அந்த ஒத்துழைப்பை இன்னும் மேம்படுத்துறதுக்கும் இந்த 5 ஆண்டு பொருளாதார திட்டத்தில் முன்மொழிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வர்த்தக பற்றாக்குறை தான் இருக்குது. வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறத விட ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி செய்கிறது தான் அதிகம். ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வர்த்தக பற்றாக்குறை இல்லாமல் ரஷ்யாவும் இந்தியா கிட்டேருந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு இன்னும் ஏற்றுமதி செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுக்கு ரஷ்யாவிலேருந்து இங்கே சுற்றுலா வராங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மின்னணு சுற்றுலா நுழைவு இசைவு ஒரு 30 நாட்களுக்கு வழங்குறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, கட்டணம் இல்லாமல் வர்றதுக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். BSA
டூரின் அங்கமாக நடைபெற்ற HCL ஸ்குவாஷ் இந்தியன் டூர் 4 போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்றவர்கள் யார்? ஆன்சர் வேலவன் செந்தில்குமார், அனாஹத் சிங். இவங்க 2 பேர் தான் இப்போ BSCA டூரோட அங்கமாக நடைபெற்ற HCL ஸ்குவாஷ் இந்தியன் டூர் 4 போட்டியில் தனிநபர் பிரிவில் மகளிருக்கான பிரிவில் அனாஹத் சிங்கும், ஆடவருக்கான பிரிவில் வேலவன் செந்தில்குமாரும் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இவர் தான் வேலவன் செந்தில்குமார், அனாஹத் இவங்க. அடுத்து கவனிங்க. ஸோ அனாஹத் சிங் வந்து மகளிர் பிரிவில் சாம்பியன், வேலவன் செந்தில்குமார் வந்து ஆடவர் பிரிவில் சாம்பியன். ஷார்ட் நியூஸ். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 153 உலக நாடுகளில் மொத்தமாக 18,82,318 இந்திய மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிப்புகளை வந்து வெளிநாடுகளில் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் வேளாண் பொருட்கள் கொள்முதல் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரயில்களில் இப்போ வயதானவங்களா இருக்காங்க, 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழ் இருக்கைகளில் எப்போதும் முன்னுரிமை வழங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் 10ஆம் தேதி குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்காக ஹோல் பேட்ச் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 பாலிட்டி மட்டும் உள்ள பேட்ச், குரூப் 1க்காக யூனிட் 5 மட்டும் உள்ள பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026 சென்னை புத்தக கண்காட்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 49வது பதிப்பு. 2024ஆம் ஆண்டுக்கான உலக சாலை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு இந்தியாவில் சாலை விபத்து உயிரிழப்பு விகிதம் டேஷ் ஆக உள்ளது? ஆன்சர் 11.89. எங்கு அமைக்கப்பட்டுள்ள மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் ஸ்ரீபெரும்புதூர். 18 வயது நிறைந்த இளைஞர்களுக்கான தன்னார்வ இராணுவ சேவை திட்டத்தை கீழ்கண்ட எந்த நாடு கொண்டு வருகிறது? ஆன்சர் ஜெர்மனி. கருட சக்தி கூட்டு சிறப்பு படை பயிற்சி கீழ்கண்ட எந்த பகுதியில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பக்லோ. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம் எது? ஆன்சர் இண்டிகோ ஏர்லைன்ஸ். சர்வதேச சிறுத்தை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 4ஆம் தேதி. தற்போது ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5.25%. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை கட்டமைக்கும் திட்டத்தை இந்தியாவும் எந்த நாடும் மேற்கொண்டுள்ளன? ஆன்சர் ரஷ்யா. BSCA டூரின் அங்கமாக நடைபெற்ற HCL ஸ்குவாஷ் இந்தியன் டூர் 4 போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்றவர்கள் யார்? ஆன்சர் வேலவன் செந்தில்குமார், அனாஹத் சிங். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.